சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் பகிரங்கப்படுத்தப்பட்ட மற்றொரு சம்பவம். ரணிலுக்கு விதிக்கப்பட உள்ள முக்கிய நிபந்தனை. இலங்கை வருகின்றார் எலான் மஸ்க். யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் நிர்வாக அமைப்பு தொடர்பில் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்தியசாலையின் நிர்வாக செயற்பாடு தொடர்பில் மற்றொரு குற்றச்சாட்டு பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் குறித்த வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் கோபாலமூர்த்தி ரஜீவை மேற்கோள் காட்டி பதிவொன்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த பதிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் நேற்றைய கலந்துரையாடலில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்ட நபருக்கு களத்தில் இருந்தே அமைச்சர் தொலைபேசியில் அழைப்பை மேற்கொண்டு பிரச்சனைகள் தொடர்பில் வினவியிருந்தார். பாதிக்கப்பட்ட நபர் தனது தந்தைக்கு பாம்பு கடித்த நிலையில் அவரை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றதாகவும் இதன்போது வைத்திய நிர்வாகம் சார்ந்த எவரும் அங்கு இருக்கவில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன் பின்னர் உடனடி சிகிச்சையை வழங்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் தனது தந்தையை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைகள் கொழும்பில் ஆரம்பமாகியுள்ளன. தொடர்ந்து இடம்பெற உள்ள இந்த கலந்துரையாடல்களின் முடிவுகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் அறிவிக்க இரு தரப்பினரும் இணக்கப்பாடுகளை எட்டியுள்ளனர். இதன் பிரகாரம் ஆளும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நிச்சயமாக 2 வாரங்களுக்குள் அறிவிக்கப்படுவார். இணக்கப்பாடுகள் எட்டப்படாவிடின் பொதுஜன பெரமுன தனித்து வேட்பாளர் ஒருவரை களமிறக்க ஏற்கனவே தீர்மானம் எடுத்துவிட்டது. வர்த்தகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக்க பெரேராவை வேட்பாளராக களமிறக்க அந்த கட்சி முடிவுகளை எட்டியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனை ரணில் விக்ரமசிங்கவுக்கு விதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது. உலகின் முதல் நிலை செல்வந்தரான எலான் மஸ்க் அடுத்த மாதம் இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்பேஸ் எக்ஸின் செயற்கைக்கோள் பிரிவான ஸ்டார்லிங்கின் இணைய சேவைகளை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் பூர்வாங்க அனுமதியை வழங்கியுள்ளது. இதற்காக 28 ஆண்டுகளுக்கு பிறகு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் செய்து அதன் மூலம் அரசாங்கம் செயல்முறையை துரிதப்படுத்தியது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஸ்டார்லிங் செயற்பாடுகளுக்கு தேவையான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் தற்போது வேகமாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான பணிகளை முடிக்க ஜூலை இறுதி வரை கால அவகாசம் அளித்துள்ளோம். இருப்பினும் பணியை முன்கூட்டியே முடிக்க முடியும் என்பதில் உறுதியாக உள்ளோம் என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் மதுசங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸின் உரிமையாளர் எலான் மஸ்க் அடுத்த மாதம் இலங்கை வரவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.